வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பதிவு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். விஜய் யாருடைய பிடியில் இருக்கிறார்? அதாவது நடிகர் விஜய் யாருடைய பிடியில் இருக்கிறார்? சூதாடிகளா, சாராய ஆலை அதிபர்களா, பாதிரியார்களா என்று கேட்டிருந்தேன். இந்த மூன்றிலும் எந்த குழப்பமும் எனக்கு இல்லை. மூன்றில் யாரோ ஒருவர் அல்லது 3 பேரோட பிடியில் அல்லாமல் ஒரு பேராசை பிடித்த தொழிலதிபர் அல்லது பண முதலைகள் எதிர்கால தங்களுடைய வியாபாரத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆசைப்படுகிற பேராசை பிடித்த ஒரு தொழிலதிபர்களை தவிர வேறு யார் இவருடைய முதல் மாநாட்டிற்கு இத்தனை கோடிகளை செலவு செய்திருக்க முடியும்? நிச்சயமாக தன்னுடைய சொத்தையோ தன் தந்தையுடைய சொத்தையோ விஜய் நிச்சயமாக அதை விற்று இதை செலவழித்திருக்க மாட்டார் என்று உறுதியாக நம்புகிறேன். காரணம், அப்படியெல்லாம் செலவு செய்ய அவர் தந்தையும் விட்டிருக்க மாட்டார். ஒன்று. இரண்டாவதாக மனைவியும் அதில் பங்கெடுப்பார் அந்த சொத்துக்கள் பிரச்சனையில். அப்போ அவரும் அதை விற்றுருக்க மாட்டார், விட மாட்டார். சரி, ஒரு மனைவியும் இல்லை. இப்போது ரசிகர்கள் எடுத்துக்கோங்க. அவர் வேணால் சொல்லலாம், இதுக்கு அவரோ இல்லை மற்றவங்களோ சொல்லலாம், எத்தனை கோடி ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? அவ்வளோ பேரும் ஆளுக்கு எவ்வளோ போட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள். அத்தனை கோடி ரசிகர்களும் இவருக்கு இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து அடித்தட்டு, சமூகத்தின் அடித்தட்டு, பொருளாதாரத்தில் அடித்தட்டு நிலையில் இருப்பவர்கள். சாதிகளில் எப்படியோ அது வேறு விஷயம். ஆனால் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருப்பவர்கள் மிக மத்தியதர வர்க்கமோ இல்லை மிக உயர்தர வர்க்கம், இந்த பொருளாதாரத்தில் சொல்கிறேன், அவங்க விஜயை ரசிப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இவர் கேட்டில் காத்திருப்பாங்களா? அவங்களுக்கு என்று ஒரு தனி ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்கும். அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் நான் சொல்கிறேன்? 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி அதுக்காக அவங்களுக்கெல்லாம் ப்ரெஸ்டேஜ் கிடையாது, அவங்க எப்படி வேணாலும், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆனால் இவரை கண்ணை மூடிக்கொண்டு நான் உங்களை ரசிக்கிறேன் என்று சொல்லி வருபவர்கள் நிச்சயமாக அந்த மத்திய வர்க்க பொருளாதாரத்தில் அதை விட தாழ்வாகத்தான் இருப்பார்கள். இப்படி இதெல்லாம் எதுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இப்படியெல்லாம் ஒரு பொருளாதார பின்னணியை வைத்துக்கொண்டு இவர் எப்படி எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரையில் அவர் மாநாடு நடை விதத்தை பார்த்தால் இது 100 கோடியை நெருங்கியிருக்க வேண்டும் அல்லது அதையும் தாண்டி இருக்க வேண்டும். தாண்டி தான் இருக்கும். நான் சும்மா பேச்சு தான் சொல்கிறேன். 2வது மாநாடு ஒன்று ஒரு முதல் ஆண்டு நிறைவும் 2வது ஆண்டினுடைய துவக்கம் என்று நடத்தியிருக்கிறார். அதிலும் பேசியிருக்கிறார். பிரசாந்த் கிஷோரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலைக்கு வச்சுருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அவர் பணம் கொடுத்தா வந்திருப்பார், பணம் கேட்டு வர மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் எப்படி சமாளிப்பார்? செலவில் யார் பணம் கொடுக்கறது? யாருடைய பணம் வரும்? அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நிச்சயமாக பேராசை பிடித்த தொழிலதிபர் பின்னால் இருக்கிறார். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.